இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலே பங்கு பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழ் ஆலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தினையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக மெய் துதிக்கின்றோம். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களையும் நீர் ஆசீர்வித்து தந்தரலும். இன்றும் உம்முடைய செய்தியை எங்கள் மத்தியிலே கொடுக்க இருக்கின்ற உம்முடைய தாசர் மூலமாக நீர் எங்களோடு பேசியுள்ளோம். இந்த வேளை முழுவதும் நாங்கள் உம்மை உணரவும், உம்மால் நாங்கள் தொடப்படவும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியுள்ளோம். இப்போதும் இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய வேத ரகசியங்களை காணும்படியாக கிருபை செய்தருளும். எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தியுள்ளோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாங்க. இந்த வேத ஆராய்ச்சி வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 502வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 502. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. கடுமைய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ. கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ.
பரிசுத்த தேவனாம் இயேசுவை அணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 2, verses from 14 to 21. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்றான் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 359வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 359. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை, அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன்.
வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண் நேரம் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண் நேரம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அடிமை வாழ்வின் கேடயமே, அடிமை வாழ்வின் கேடயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலிருந்து பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து 5 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். பெந்தேகோஸ்தே நாளின் பின்னணி என்ன, பெந்தேகோஸ்தே நாளின் வெளிப்பாடு என்ன, பெந்தேகோஸ்தே நாளின் நோக்கம் என்ன, பெந்தேகோஸ்தே நாளின் விளைவு என்ன போன்ற 5 பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 36 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பண்ணின முதல் பிரசங்கத்தை இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசுவே யூதர்கள் எதிர்பார்த்த மேசியா, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார், எனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள் என்பது பேதுருவின் பிரசங்கத்தின் சாராம்சம். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமான இந்த பிரசங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில முக்கிய பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். இந்த பிரசங்கம் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுருவால் பிரசங்கிக்கப்பட்டது என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், சில நாட்களுக்கு முன்பு இயேசு யார் என்று தனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதலிக்கவும் சபிக்கவும் செய்த அதே பேதுரு இப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே யூதர்களை பார்த்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று தைரியமாக பிரசங்கித்தான். பேதுருவின் இந்த பிரசங்கத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு, சுவிசேஷத்தை அதன் முழு பரிமாணத்தோடு பிரசங்கித்த முதல் அப்போஸ்தலன் என்ற பெருமையை பேதுரு பெறுகிறார். காரணம், இதுவரை, அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரை இயேசுவே மேசியா என்று பிரசங்கித்திருக்க முடியுமே ஒழிய, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கித்திருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று பிரசங்கிக்க முடியும். காரணம், இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்க தொடங்குகிறார்கள். அதை முதலில் பேதுரு இங்கு ஆரம்பித்து வைக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் பவுல் நற்செய்தியின் மைய பகுதியே கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்பதை தெளிவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன? 3ஆம் வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் முழுமையான சுவிசேஷம். இந்த நற்செய்தியின் முழுமையான பரிமாணத்தை முதலில் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் கொண்டு வருவதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்வுகளை தவறாக விமர்சித்த யூதர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். எனவே பேதுருவின் இந்த பிரசங்கத்தில் நாம் பார்க்கும் முதல் குறிப்பு பெந்தேகோஸ்தே நாள் பற்றிய பேதுருவின் விளக்கம். பீட்டர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பெந்தேகோஸ்ட் 4 21 வசனங்கள். பெந்தேகோஸ்தே நாளில் பற்பல பாஷைகளில் பேசிய அப்போஸ்தலர்கள் மதுபானத்தால் நிறைந்திருந்தார்கள் என்று அங்கு கூடியிருந்த யூதர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதை நாம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். இந்த அபத்தமான குற்றச்சாட்டை மறுப்பதிலிருந்து பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குகிறார். 14 16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்ற விளக்கத்தோடு பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குகிறார். பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளை என்பது காலை 9 மணியை குறிக்கிறது. யூதர்கள் நேர கணக்கை சூரிய உதயத்திலிருந்து, அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து கணக்கிட்டார்கள். சூரிய உதயம்தான் புதிய நாளின் ஆரம்பம். எனவே பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளை என்பது சுமார் காலை 9 மணியை குறிக்கிறது. காலை 9 மணிதான் ஆகிறது. யார் குடித்திருப்பார்கள் என்ற வாதத்தை பேதுரு முன்வைக்கிறார். ஒருவேளை இது இன்றைக்கு நமக்கு பொருளற்ற வாதமாக இருக்கலாம். காரணம், இன்று மது அருந்துவதற்கு நேரம் காலம் கிடையாது, இல்லையா? ஆனால் பேதுரு பேசுவதை கேட்டவர்களுக்கு இந்த வாதம் நியாயமாய்ப்பட்டிருக்கும். காரணம், பெந்தேகோஸ்தே போன்ற பண்டிகை நாட்களில் யூதர்கள் பொதுவாக காலை 10 மணி வரை ஒன்றும் புசிப்பதோ குடிப்பதோ கிடையாது. சிலர் நடுப்பகல் வரைக்கும் புசியாமலும் குடியாமலும் இருப்பார்கள். எனவே அங்கு நடந்த நிகழ்வு மதுபானத்தை அருந்தியதால் அல்ல, மாறாக தெய்வீக ஆவியானவர் பொழியப்பட்டதால் ஏற்பட்ட விளைவு என்ற விளக்கத்தை பேதுரு கொடுக்கிறார். இது கடைசி நாளில் நடக்க போகும் நிகழ்வுகள் பற்றி யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என்பது பேதுருவின் வாதம். 16 17 வசனங்கள், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. யோவேல் என்ன சொன்னார்? 17ஆம் வசனம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசியை பேதுரு மேற்கோள் காட்டுகிறார். பேதுருவின் இந்த மேற்கோள் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 32 வசனங்களிலிருந்து வருகிறது. யோவேல் கடைசி நாட்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாறாக அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆவியானவரின் ஏவுதலால் பேதுரு தன் பிரசங்கத்தில் யோவேல் தீர்க்கதரிசி கடைசி நாட்களை பற்றி தான் பேசுகிறார் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார். யூதர்களின் மனதில் கடைசி நாட்கள் என்பது கிறிஸ்துவின் ஆளுகையை குறிக்கிற காலமாயிருந்தது. எனவே நூற்றாண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கிறிஸ்துவின் ஆளுகையின் நேரம் இதோ வந்துவிட்டது.
பரிசுத்தாவியானவர் விசுவாசிகள் மேல் அவருடைய ஆவியை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். எனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள் என்பது பேதுருவின் பிரசங்கம். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் முக்கிய சாராம்சம் கிறிஸ்துவின் ஆளுகையின் போது மறுபடியும் தீர்க்க தரிசன வரம் மக்களுக்கு அருளப்படும் என்பதே. 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை மறுபடியும் கவனியுங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது என்ன நடக்கும்? 1, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். 2, உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். 3, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். 4, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் கூறிய எல்லாம் பெந்தேகோஸ்தே நாளில் நடக்கவில்லை. குறிப்பாக அன்றைக்கு தரிசனங்களோ அல்லது சொப்பனங்களோ காணப்படவில்லை. எனவே பெந்தேகோஸ்தே அன்று யோவேல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் ஆரம்பமாயிற்று என்பது பேதுருவின் விளக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி தீர்க்கதரிசியான மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு தீர்க்க தரிசன வரம் பூமியிலிருந்து மறைந்து விட்டது என்றும், மேசியா வரும் கடைசி நாட்கள் வரை தீர்க்கதரிசிகள் இனி எழும்ப மாட்டார்கள் என்றும் யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு பின்பு தீர்க்க தரிசனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கான வரம் என்பதை தாண்டி அது மாம்சமான யாவர் மேலும் ஆண் பெண் இன வேறுபாடு இல்லாமல், வாலிபர் முதியோர் என்ற வயது வேறுபாடு இல்லாமல், சமூக அந்தஸ்து என்ற எந்த வேறுபாடும் இன்றி எல்லாருக்கும் அருளப்படும் என்று யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இங்கு மாம்சமான யாவர் மேலும் என்பது பூமியில் உள்ள எல்லாரையும் குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த பாகுபாடும் இல்லாமல், யூதர் கிரேக்கர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அருளப்படுவார் என்பது யோவேல் தீர்க்கதரிசியின் செய்தி. இதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது. எனவே அன்று அங்கு நடந்தவை எல்லாம் சுய நினைவில்லாமல் நடந்தவை அல்ல, அவை தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு நடந்தவை என்பது பேதுருவின் விளக்கம். 2ஆவதாக இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய செய்தியை பேதுரு விளக்குகிறார். The message about the death and resurrection of Jesus. 22 31 வசனங்கள், 22, 23 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடைத்து கொலை செய்தீர்கள். அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்று கண்ட காட்சிகளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்த பின்பு அவர்கள் அறிய வேண்டிய உண்மையான சத்தியத்தை அவர்களுக்கு பேதுரு விளக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். கடந்த 50 நாட்கள், அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இடையில் இந்த 50 நாட்களும் எருசலேமை சுற்றியிருந்த எல்லாரும், பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்த யூதர் உட்பட எல்லாரும் இயேசுவை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறை காலியாக இருந்ததை குறித்தும் அதிகமாக பேசியிருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் குறித்த செய்திதான் அன்று சூடான செய்தியாக இருந்திருக்கும். யூதர், புறஜாதியர், விசுவாசிகள், விசுவாசியாதவர்கள் என்று எல்லாரும் இயேசுவையும் அவருடைய அற்புதங்களையும் குறித்தே பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். எனவே பேதுரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து என்று சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்த தகவல்களை முதலில் சொல்லிவிட்டு பின்பு அவர்கள் அறியாதிருந்த சில விஷயங்களை குறித்து பேதுரு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று 23ஆம் வசனத்தில் யூதர்களை பார்த்து பேதுரு குற்றம் சாட்டுகிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோம போர் வீரர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஆனால் ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணம் இந்த யூதர்களின் கோரிக்கையை தான் ரோம ஆட்சியாளர்கள் நிறைவேற்றினார்கள். யூதர்களை பிரியப்படுத்தவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நற்செய்தி புத்தகங்களை நாம் படிக்கும்போது பிலாத்து உட்பட ரோம ஆட்சியாளர்கள் இயேசுவை காப்பாற்ற நினைத்த போது அவருடைய சொந்த ஜனமான யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்டார்கள். எனவேதான் பேதுரு நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு என்று சொன்னார். பேதுருவின் இந்த வார்த்தை அங்கு கூடியிருந்தவர்களின் மனதை கட்டாயம் காயப்படுத்தி இருக்கும். ஆனால் பேதுரு குறிப்பிட்ட அடுத்த விவரம் அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன? இயேசுவின் மரணம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் நடந்தது. இயேசு சிலுவையில் மரித்தார் என்ற செய்தியே எந்த யூதனும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது. காரணம், யூதர்களின் பார்வையில் சிலுவை மரணம் சபிக்கப்பட்ட மரணம். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 21 அதிகாரம் 23 சொல்லுகிறது. இதையே பவுல் சொல்லும்போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தியர் 3 அதிகாரம் 13 பவுல் சொல்லுகிறார். மேசியா மகிமையோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த யூதர்களுக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது ஜீரணிக்க முடியாத அதிர்ச்சியாயிருந்தது. மேசியா ஏழ்மை உருவாய் பிறந்து அடிமையை போல வாழ்ந்து சிலுவையில் மரிப்பார் என்று எந்த யூதனும் எதிர்பார்க்கவில்லை. எனவேதான் பவுல் சிலுவை யூதருக்கு இடரலா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் சிலுவை ஒரு முக்கிய பாகமாக இருந்தது என்று பேதுரு பிரசங்கிக்கிறார். பேதுரு அநேகமாக இந்த கருத்தை ஏசாயா 53 அதிகாரம், சங்கீதம் 22 போன்ற பழைய ஏற்பாட்டு பாடுகளின் தாசன் பகுதிகளில் உள்ள வசனங்களை மையமாக வைத்து சொல்லியிருப்பார். இப்படி மேசியா சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தி யூதர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் பேதுரு அடுத்து சொன்ன செய்தி யூதர்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்திருக்கும். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 24 இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை எந்த யூதரும் நம்பவில்லை. ஆனால் அதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என்று பேதுரு வாதிட்டார். பெந்தைகோஸ்தை பண்டிகைக்காக எருசலேமில் கூடியிருந்தவர்கள் கண்டிப்பாக அரிமத்தேயா ஊர் யோசேப்பின் தோட்டத்தில் இருந்த அந்த காலியான கல்லறையை சென்று பார்த்திருப்பார்கள். கண்டிப்பாக அங்கு வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் சரீரத்துக்கு என்ன ஆனது என்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் பேச்சு பொருளாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எல்லா குழப்பங்களுக்கும் பதில் கொடுக்கும் விதமாக பேதுரு இயேசு உயிர்த்து விட்டார் என்று அறிவிக்கிறார். இயேசுவுக்கு மனிதரால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவரை உயிர்த்தெழ பண்ணினார். உயிர்த்தெழுதலை பற்றி அறிவித்த போது பேதுரு ஒரு அழகான மொழிநடையை பயன்படுத்துகிறார். 24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்று சொல்லும்போது இங்கு மரண உபாதி என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை பிரசவ வேதனையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை. இயேசு கல்லறையில் இருந்ததை ஒரு குழந்தை கற்பப்பையில் இருப்பதற்கு ஒப்பிட்டு பேதுரு பேசுகிறார். காலம் நிறைவேறும் போது கற்பத்திலிருந்து குழந்தை எப்படி வெளிப்படுகிறதோ அப்படியே கல்லறையிலிருந்து வெளியேற நேரம் வந்தபோது அவர் மரணத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவரை எழுப்பினார் என்று பேதுரு சொன்னபோது அதை கேட்டவர்கள் இது உண்மையாக இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். எனவே உயிர்த்தெழுதலை உறுதி செய்வதற்கு பேதுரு அது வேத புத்தகத்தில் முன்னுரைக்கப்பட்டிருந்தது என்று ஆதாரங்களை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். காரணம், யூதர்கள் சீஷர்களின் சாட்சிகளை ஒருவேளை நம்பாமல் போகலாம், ஆனால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை நம்பாமல் இருக்க முடியாது. எனவே பேதுரு பழைய ஏற்பாட்டில் இருந்து அதற்கான ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிக்கிறார். குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமாக அவர் சங்கீதம் 16 மேற்கோள் காட்டுகிறார். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று 25 சங்கீதம் 16:8 மேற்கோள் காட்டுகிறார். பேதுரு தாவீதை பற்றி குறிப்பிட்ட போது யூதர்கள் அதை குறிப்பாக கவனித்திருக்க வேண்டும். காரணம், ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக யூதர்கள் தாவீதை ஒரு முக்கியமான தலைவனாக கருதினார்கள். மேசியா தாவீதின் சந்ததியில் தாவீதின் அரியணை மேல் உரிமை உள்ளவராக தோன்றுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் தாவீதை மேசியாவின் நிழலாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள்.
எனவே சங்கீதம் 16 தாவீதின் வார்த்தைகளை கொண்டு பேதுரு தன் ஆதாரத்தை தொடர்ந்தார். 27ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16:10 ஆதாரமாக காட்டுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்ற இந்த வார்த்தைகள் தாவீது தன்னை குறித்து பேசிய வார்த்தைகள். ஆனாலும் யூதர்கள் தாவீது தனக்கும் தன்னுடைய சந்ததியில் வரப்போகிற மேசியாவுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பு காரணமாக மேசியாவை பற்றி பேசும்போது பெரும்பாலும் தாவீது தன்மை பெயர் சொல்லை பயன்படுத்தினார் என்று புரிந்து கொண்டார்கள். தாவீது தன்னை குறித்து பேசுவதும் மேசியாவை குறித்து பேசுவதுதான் என்ற விதத்தில் புரிந்து கொண்டார்கள். தாவீது உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16:10 சொல்லும்போது தாவீது தன்னை ஒரு பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதுவும் பத்சேபாளுடன் பாவத்திற்குட்பட்ட பின்பு அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. எனவே பரிசுத்தர் என்று தாவீது கிறிஸ்துவை தான் குறிப்பிடுகிறார் என்று பேதுரு விவாதித்திருக்க முடியும். ஆனால் பேதுரு வேறொரு அணுகுமுறையை பயன்படுத்துகிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று தாவீதின் மரணத்தை 29ஆம் வசனத்தில் முன்வைத்து தன் வாதத்தை பேதுரு தொடர்ந்தார். தாவீதின் கல்லறை எருசலேமில் எல்லாரும் பார்க்கும் விதத்தில் பட்டணத்தின் முக்கியமான இடத்தில் இருந்தது. தாவீதின் கல்லறையில் ஏரோது வெள்ளை சலவை கற்களால் ஒரு நினைவு சின்னத்தை கட்டினார் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக அன்றே இருந்தது. அந்த கல்லறை தாவீது உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக இருந்தது. ஆகவே சங்கீதம் 16 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று தாவீது தன்னை குறித்து பேசியிருக்க முடியாது. அவர் தன்னை குறித்து குறிப்பிடவில்லை என்றால் பின்பு யாரை பற்றி குறிப்பிடுகிறார்? கண்டிப்பாக மேசியாவை பற்றி தான் குறிப்பிடுகிறார் என்பது பேதுருவின் வாதம். எனவே பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் என்று பிரசங்கித்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் கிறிஸ்து என்ற வார்த்தை முதன்முறையாக இங்கு 31ஆம் வசனத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. மேசியா என்ற எபிரேய வார்த்தையின் கிரேக்க வடிவம் தான் கிறிஸ்து என்ற வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே, அதாவது மேசியா என்ற வார்த்தையும் கிறிஸ்து என்ற வார்த்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படும். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்ற வசனத்தில் பாதாளம் என்பது நாம் நினைப்பது போல நரகத்தை குறிப்பதல்ல, மாறாக மரித்தவர்களின் ஆத்துமா தற்காலிகமாய் இளைப்பாறும் இடத்தை குறிக்கிற வார்த்தை. யூதர்களின் நம்பிக்கைப்படி நியாய தீர்ப்பின் நாள் வரை ஆத்துமா பாதாளத்தில், அதாவது காணக்கூடாத ஒரு இடத்தில் இருக்கும் என்பது நம்பிக்கை. பாதாளம் என்பது காணப்படாத உலகம் என்று அர்த்தப்படும் மூல பாஷையில் இருந்து வருகிறது. நீங்களும் நானும் மரிக்கும் போது நமது சரீரங்கள் கல்லறைக்கும் நமது ஆவிகள் பாதாளத்திற்கும் செல்லும். கடைசி எக்காலத்தின் அழைப்பு வரை கல்லறையும் பாதாளமும் தங்களுடைய பிடியில் நம்மை இறுக பற்றி இருக்கும். அப்படி இருந்தும் தீர்க்கதரிசியான தாவீது மற்ற எல்லாருக்கும் நிகழக்கூடிய இந்த முடிவு கிறிஸ்துவுக்கு நிகழாது என்று அறிவித்தார். பாதாளமும் கல்லறையும் அவரை பிடித்து வைத்திருக்க கூடாதிருந்தது. வேத புத்தகத்தில் ஒரு சில மனிதர்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கல்லறைக்கும் பாதாளத்திற்கும் அவர்கள் தப்பியது தற்காலிகமானதே. காரணம், அவர்கள் மறுபடியும் மரித்து அவர்கள் சரீரங்கள் கல்லறையிலும் ஆத்துமாக்கள் பாதாளத்திலும் சிறை வைக்கப்பட்டன. இயேசு ஒருவர் மட்டுமே மறுபடியும் மரியாமல் இருக்கும்படி உயிர்த்தவர். இங்கு நாம் கவனிக்கிற இன்னொரு விஷயம், பேதுரு தாவீதை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து இப்படி சொன்னார் என்று தாவீதை ஒரு தீர்க்கதரிசி என்று பேதுரு அழைத்தார். பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சரித்திரத்தை படிக்கும்போது தாவீதின் வாழ்க்கையில் நாம் கவனிக்காமல் விடுகிற ஒரு விஷயம் இது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். அதே போல 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தாவீதின் கடைசி வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று தாவீதே சாட்சி சொல்லுகிறார்.
ஆனால் தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. ஆனாலும் தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்பதையும், புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த பழைய ஏற்பாட்டு நூலை காட்டிலும் தாவீதின் சங்கீதங்கள் அதிகமாய் மேற்கோள் காட்டப்பட்டன என்பதையும் யூதர்கள் புரிந்திருந்தார்கள். எனவே தாவீதை பேதுரு தீர்க்கதரிசி என்று அழைத்தது யூதர்களுக்கு வியப்பாக இருந்திருக்காது. ஆனால் தீர்க்கதரிசியான தாவீது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார் என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்திருக்கும். பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காண்பித்த பின்பு தங்களுடைய சொந்த அனுபவத்தை அடுத்த ஆதாரமாக பேதுரு முன்வைக்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று 12 அப்போஸ்தலர்களும் இதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம் என்று 32ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு சட்ட பிரகாரம் ஒரு காரியம் நிரூபிக்கப்படுவதற்கு 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு 2-3 சாட்சிகள் அல்ல, குற்றம் சொல்ல முடியாத குணநலன்கள் கொண்ட 12 மனிதர்களை, கிறிஸ்துவை பிரசங்கிப்பதால் இந்த உலகம் லாபம் என்று நினைக்கிற எந்த லாபத்தையும் பெறாத, எல்லாவற்றையும் இழந்து நின்ற 12 அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாயிருந்தார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயமான மாற்றமே போதுமான சாட்சியாக இருந்தது. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி தரிசித்தார்கள் என்று விவரமாக அந்த கூட்டத்திற்கு விளக்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பேதுரு தன் சொந்த அனுபவத்திலிருந்து கிறிஸ்துவை மறுதலித்த தன்னுடைய தவறையும், ஆனால் கிறிஸ்து தன்னை தன்னுடைய சீஷனாக திரும்பவும் ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்த பிரயாசங்களையும் சொல்லியிருப்பார். அவர்கள் எப்படி அவரோடு அப்பம் விட்டு மீன் பொறித்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லியிருக்கலாம். மற்ற சீஷர்களும் தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்திருக்கலாம். தோமா தன்னுடைய அனுபவத்திலிருந்து, நானும் அங்கிருந்தேன், நானும் கூட ஆரம்பத்தில் நம்பவில்லை, ஆனால் நான் 3 ஆண்டு காலமாக பின்பற்றிய என் ஆண்டவர் என் முன்னால் தோன்றி அவர் ஆணி துளைத்திருந்த தன் கரங்களை எனக்கு முன்பாக நீட்டி தன் மேலங்கியை விலக்கி அவரது விழாவில் கிழிக்கப்பட்ட துளையை நான் பார்க்கும்படி எனக்கு காட்டினார் என்று பரவசப்பட்டு அந்த அனுபவத்தை விளக்கி இருப்பார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அப்போஸ்தலர்களின் சாட்சியே ஆதாரம். சரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி அங்கு கூடியிருந்தவர்களின் அடுத்த கேள்வியாக இருந்திருக்கும். எனவே 3ஆவதாக பேதுருவின் பிரசங்கம் கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுதல் பற்றி குறிப்பிட்டது. The exaltation of Christ. 32 36 வசனங்கள், 32 33 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்பது பேதுருவின் விடையாக இருந்தது. இதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது என்பதை காட்ட பேதுரு மறுபடியும் தாவீதின் தீர்க்க தரிசனம் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார். இப்பொழுது 110ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை 34 35 வசனங்களில் பேதுரு மேற்கோள் காட்டுகிறார். 34 35 வசனங்கள், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் என்பது பேதுருவின் வாதம். இங்கு கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்ற வசனத்தில் ஆண்டவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. பேதுருவின் வாதம், தாவீது இன்னமும் கல்லறையில் இருப்பதால் அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி கூறியிருக்க முடியாது. எனவே ஆண்டவர் என்ற வார்த்தை மேசியாவை குறிப்பிடுவதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே தாவீது கிறிஸ்துவின் பரமேறுதல் மற்றும் மகிமை அடைதல் குறித்து இந்த வசனங்களில் பேசுகிறார் என்பது பேதுருவின் வாதம். இங்கும் பேதுரு தாவீதை ஒரு தீர்க்கதரிசியாக சித்தரித்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் முன்னறிந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுதலோடு கிறிஸ்துவின் பணி முடிவடையவில்லை. உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் மேசியா தாவீதின் அரியணையில் அமர்வதற்கான ஒரு முன்னுரையே என்பதை 30-31 வசனங்களில் பேதுரு சொல்லுகிறார். பேதுரு தன் பிரசங்கத்தை முடிக்கும் போது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்லி இந்த நீண்ட பிரசங்கத்தை முடிக்கிறார்.
தேவன் இயேசுவை நடத்தின முறையிலிருந்து யூதர்கள் அவரை நடத்தின முறை எப்படி மாறுபட்டது என்று விளக்குகிறார். யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக எதிர்நோக்கி இருந்த மேசியாவாகிய கிறிஸ்து அவரே என்று அறிய செய்தார். இந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார். அன்று அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபை வளர்ந்து பெருகியது. இந்த விவரங்களை குறித்து நாம் அடுத்த மாதம் தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தாமே இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டதற்காக உம்மை துதிக்கின்றோம். இன்றும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் உம்முடைய தெய்வீக நன்மைகளையும் கிருபைகளையும் பூரணமாக ஈந்தருளும். இன்றும் உம்முடைய அடியார் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களை அவருடைய இருதயத்திலே பதித்து நிறைவான பலனை தர அனுக்கிரகம் செய்தருளும். இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா தீங்குகளுக்கும் எல்லா மோசங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.